தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழை பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் ஆணையின் பேரில் மக்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் பெரும்பாலான நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. வெள்ளம் பாதித்த பகுதிகளை சீரமைத்தல் மற்றும் மழை பாதிப்பால் தொற்று நோய்கள் பரவுவதை தடுப்பது போன்ற பணிகளில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை அமைச்சர் திரு பி தங்கமணி, மாவட்ட ஆட்சியர் திரு வ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைக்கால தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் வகையில் அமைச்சர்கள் திரு டி கே எம் சின்னையா, டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அங்குள்ள மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காந்திநகர், யமனேஸ்வரம், காட்டுப்பரமக்குடி, மலையாங்குடி இருப்பு உள்ளிட்ட 5 இடங்களில் உள்ள ஊரணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தூர்வாரும் பணியை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள வீராணம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோய் பரவலை தடுக்க பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர், பப்பாளி இலைச்சாறு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் வாங்கப்பாளையம், குப்புச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் பள்ளிகளில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இந்திரா நகர் குடிசை குடியிருப்பு பகுதிகளில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதுடன் வேட்டி, சேலை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. உடனடியாக உதவிகள் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி வரலாம், செவரெல்லாம் விழுந்துருச்சுங்க. ஏன்னா எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வந்து பார்த்தாங்க. காலையிலேருந்து இருந்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் படுத்து எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெள்ளம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அர்ஜென்ட்டா பணமும் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு வணக்கங்க. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையை அடுத்து ஸ்டோனி பிரிட்ஜ் பகுதியில் வெள்ள நீர் தேங்கியது. இப்பகுதியை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொண்டார்.